முத நாளே ஜஷிதா சைக்கிள் ஓட்டுருவாரா? அண்ணா கத்து கொடுக்குறேன் ஓட்டு. நோ மேரி 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 வாங்கலாமா நான் பாக்குறேன். சைக்கிள் வாங்க வந்துட்டு ஏதோ தள்ளி நிக்கிறாரு பாரு அவரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதாக்கு ஒரு சைக்கிள் வாங்கலாம் சொல்லிட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதுவுமே கிஃப்ட் பண்ணல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா பிறந்து நல்லா வந்தா பாப்பாக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இது வரைக்கும் 2 பர்த்டேக்கும் நாங்க எதுவுமே பாப்பாக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு பாப்பாக்கு சூப்பரா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அப்புறம் ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கீழே எல்லாம் போய் விளையாடல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பசங்க குட்டி பசங்க சைக்கிள் தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க ரோட்ல. சோ இவளுக்கும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா இவளும் வந்து ஒருத்தர் ஓட்டுவா. இவ கொஞ்சம் வளர்ந்துட்டா இல்லையா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்க சைக்கிள் அந்த சைக்கிள் மாதிரி எதுவுமே கிடையாது, கார் தான் இருக்கு. சோ அதனால சைக்கிள் வாங்கலாம் சொல்லிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா ஜஷிதா? ஜஷிதாக்கு சைக்கிள் வேணுமா? சைக்கிள் ஓட்டுவியா? நிக்லேஷோட சைக்கிள் எடுத்து ஒரு ஓட்டுனாரு, நான் புடிச்சு ஓட்ட கத்து கொடுத்தேன். ஆனா அது ரொம்ப பழசாயிடுச்சு, அது எதுவுமே இல்ல ஓட்டுறதுக்கு. இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல எல்லாம் வீல் வச்ச மாதிரி ஏதாவது சூப்பரா ஒரு சைக்கிள் வாங்கி வரலாம். என்னமா? சரிமா சரிமா போலாமா? என்ன வேணும்? சைக்கிள் வேணும் சொல்லு. அப்ப இங்க பாரு, சைக்கிள் வாங்கலாம்ப்பா. சைக்கிள் சொல்லு. சைக்கிள் அப்பா. சைக்கிள் வேணும்பா. அப்பா என்னம்மா? அப்பா மட்டும் கிளியரா சொல்லு. சைக்கிள். ஒரே சிரிப்புதான். சரி போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு சைக்கிள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சிட்டு வரோம். கடையை மேக்ஸிமம் காணோம். எங்க இருக்குதுன்னே தெரியல. எங்க இருக்குன்னு தெரியல. வர வழியில ஒரு கடை இருந்தா இதுல போய் பார்க்கலாம். ஒரு 2-3 கடை போய் ஏறி இறங்கி விலைலாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம். ஓகே சைக்கிள். அவர் சைக்கிள் பார்த்த உடனே சைக்கிளே பார்த்துட்டு இருக்காரு, திரும்ப மாட்டேங்கிறாரு. ஜஷிதா பாப்பாக்கு சைக்கிள் வேணுமா? பார்க்கலாம். உனக்கெல்லாம் வாங்கினா 20,000-30,000 செலவாகும் சைக்கிளா. பின்ன சைக்கிள் விலை விற்கிற விலைக்கு என்ன நினைச்சிட்டே நீ? அதெல்லாம் நீ குழந்தையா இருக்கும்போது. இப்பெல்லாம் சைக்கிள் வாங்கினா 20,000. அது எட்டாவது போல இருக்கு, கால் எட்டாது. இங்க வாமா. ஓட்டுவியா? கால் பெடல்ல வையாமா. என்னமா இந்த சைக்கிள் ஓகேவா? 5,000 ரூபாயா? அப்படியே தள்ளலாம் போகாதுமா, ஓட்டணும். போதுமா? மெரிப்பா மெரிப்பா, அவன் 4 நாள்ல கத்துக்குவா. நல்லா இருக்கு சைக்கிள். இதுல நல்ல டிசைனா பாரு, அழகாதான் பேபி இருக்கு சைக்கிள். உழுந்துட போறா, கூட தான் இருக்கணும். கால் வச்சு மெரிக்கணும். மெரி அவரு போய் பொசிஷனா உக்காந்துடுறாரு அப்படியே. மெரி பெல்லாம் இல்லையா இதுல? ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களுக்குமே சைக்கிள் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், எனக்காக 7,500 ரூபாய் 8,000 ரூபாய் சொன்னாங்க. 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். வாங்கி கொடுத்தா எடுத்துன்னு போவேன். சைக்கிள் பெடல்ல கால வைமா. சைக்கிள் வந்து 3,200 ரூபாய் சொல்றாங்க. சண்டே மார்க்கெட் வாங்கலாமா நான் பாக்குறேன். சைக்கிள் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். எனக்கு சைக்கிள் கேட்டேன், அது இன்னும் ஒரு 5,000 ரூபாய் கிட்ட இருக்கு. பட் நீங்க சர்வீஸ்லாம் வேணா எப்படி மறுபடியும் வர முடியுமா? சர்வீஸ்லாம் நம்ம ஊர்லயே பண்ணிக்கலாம் பைத்தியம். ஆமா இன்னும் 2 கடை பார்த்துட்டு வரலாமா? சரி. அதுக்குள்ள வித்துச்சுடா. ஃபர்ஸ்ட் பார்த்தது 14 இன்ச். ஆமா இது 14 இன்ச். 14 இன்ச் தான். அது 5,000 ரூபாய் சொன்னாங்க. 5,000 ரூபாய் 4,800 ரூபாய் தரேன். பெருசு. ஆனா ஓட்டு வரலான்றதான் விஷயம், நம்ம வாங்கி வைக்கிறது மாட்டு கிடையாது.
குவாலிட்டியா ரெகுலரா ஓட்டணும். அது நல்லா யூஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓட்டுவாங்க. அந்த ரோட்ல பசங்க நிறைய இருக்கு ஓட்டுவாங்க. புது வீட்டுக்கு போனால எல்லா இடத்துலயும் ஓட்டுவாங்க. சைக்கிள் ஓட்டு. ஏய் மேரி சின்னதா இருக்குல்ல 14 தானே இது. சீட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஜஷிதா அது நல்லா இருக்குதாமா? வா சைக்கிள் வாங்க வந்துட்டு ஏதோ தள்ளி நிற்கிறாரு பாரு அவரு. என்ன இதா வேணா? சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி நெல்லு அந்த பின்னாடி எல்லாம் ஃபிட்டிங்காக கொடுத்துருக்கேன். கண்ணாடி எல்லாம் போட மாட்டாங்க. போட்டுறேன் நாங்க. அப்படியா? சரி. அதுக்கப்புறம் வந்து லைட்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி பெல் அடிக்க கத்துக்கிறாரு. சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். பெல்லு அப்புறம் கண்ணாடி எல்லாம் போட்டாங்க. ஆமா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ சைக்கிள் வந்து டெலிவரி எடுக்க போறாரு. வேமன் கட்டி டெலிவரி எடுத்துட வேண்டியதான். புடி வாங்க தள்ளிக்கினே வா. மேரி ஏன் நான் தான். பெல்லு பாப்பா முன்னாடி நான் வச்சுக்கிறேன். ஜஷிதா சைக்கிள் ரெடி. ஜாலியா ஜஷிதா. இந்த சைக்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஜி ஸ்போர்ட்ஸ். ஜஷிதா மேல எடுத்துட்டு போலானா விடவே மாட்டேன். அண்ணா என்னம்மா அண்ணா கூடுமா இங்க இருந்தே கூப்பிடுறாரு. சைக்கிள் வாங்கிட்டா சிரிக்கிறாரு பாரு. அண்ணா வந்தது எப்படி சிரிப்பை பத்தியா இருக்க? என்ன ஆச்சரியமா இருக்குதா? ஜஷிதாக்கு சைக்கிள் வாங்கி வச்சுடா. நீ தானே கேட்ட ஜஸ்டா பிறந்த நாளுக்கு எது கிஃப்ட் வாங்கி தரலையா? நாங்க சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்பதான் இவன் தான் கேட்டானே ஜஷிதா பர்த்டேக்கு வந்து நீங்க ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்களா? நான் அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து ஐயோ நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்கறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே முடிச்சு கூட வாங்கி கொடுக்கலாம்டா. டேய் ஓட்டலையாமா? இதை விட பெரிய பசங்க இந்த சைக்கிள் தான். பசங்க இவளை விட குட்டி சைக்கிள் ஓட்டுறாங்க. இவளுக்கு இவ்வளவு பெரிய சைக்கிள் வாங்கிட்டு வந்து குத்துக்கிறாரு. ஓடி போயிட்டா. அவன் வரவே மாட்டா இதுக்கப்புறம். சைக்கிள் அது இதுவாது போய் மேல தூக்கி போய் கையா வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு வந்தேன் நான் உட்காந்து. வேற வழி கிடையாது. அப்படிதான் புடிச்சுன்னு வந்தான். அவனுக்கு கை வலிக்கதான் செய்யும். நல்லாதான் இருக்குது. எடுத்து போய் வச்சுட்டேன். அப்புறமா ஒரு காலைல விடிஞ்ச அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் சாயங்காலையும் ஓட்ட விடுவோம். தாத்தாக்கு வீட்டு சுத்தி காட்டினியா? அதான் அவரு வீட சுத்தி காட்டுறாரு. சுத்தி காட்டு போ. வீட்டை சுத்தி காட்டுடி. வீட்டை சுத்தி காட்டு போ. தாத்தா கிட்ட காட்டு. ஒரே வெக்கமா வருது அவருக்கு. டேய் யாருமா பூச்சி காட்டுற? அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தாரு பாக்கலாம் சொல்லிட்டு. ஜஷிதாவும் நான் கூட்டின்னு வந்தேன்னா ரெண்டு பேரும் விளையாடின்னு இருக்கிறாங்க. இப்ப முத நாளே ஜஷிதா சைக்கிள் ஓட்டுருவாரா? மெரிமா அவர் பிடிக்க கூடாது. என்ன பிடிக்காதீங்க நான் அப்படியே ஓட்டு பண்றாரு. வேணா இரு. காலை மிதிமா. யாரும் பிடிக்காம எப்படிமா ஓட்டுவீங்க? எப்படி சைக்கிள் ஓட்ட கத்துக்குவா? உட்காந்துட்டே இருப்பியா? போ நீ போ. சரி நீ ஓட்டு வா. சரி அப்ப ஓட்டு சைக்கிள் ஓட்ட.
அண்ணா கத்து கொடுக்குறேன் ஓட்டு. ஏய் கால்ல ஏறும் பார்த்து தள்ளி நின்றா. இது ஒரு கால் நோய்டி பெடல்ல கால் வச்சு மேரிமா. மேரி. மேரியா. இங்க கால வை. இங்க பெடல்ல கால வைக்கணும். யாருமே காலை வைக்க கூடாது. அவர் எதுமே வேலியில விடணும். நேரா ஓட்டுமா? ஸ்டீரிங் திருப்பு. ஓட்டு ஓட்டு. ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் கத்து கொடுக்குறோம். பெரிய சைக்கிளா வாங்கிட்டு வந்தாச்சு. அவ எங்க ஜம்முன்னு சைக்கிள் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கா. நம்மள தள்ள சொல்றா. மெதிக்கவும் மாட்டா ஒண்ணும் மாட்டா. கால் இது மெதிப்பா அவளே கத்து. மெதி ஜஷிதா மெதி அந்த கால்ல மெதியா. இந்த கால் காசு கேக்குறாடி. காசு வேணுமா? எதுக்குமா காசு? அவங்க தாத்தா கொடுத்த காசை வாங்கிக்கிட்டா அதனால தான் கேக்குறாவ. என்ன நீ நிலாவா? நிலா ஓடி வா சொல்லு. அண்ணி ஓடி. உன்னை சைக்கிள் ஓட்ட சொன்னா நீ என்ன பண்ணின்னு இருக்க ஜெஷிதா? ஓடி விளாடுறாரு. ஓடி விளாடி காலு தான் வீணாகுது. அங்க பார் அப்பா வச்சிருக்காரு பார். சைக்கிள் ஓட்டுறதுக்காக கீழே போயிட்டு நாங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்குத்தா அவர் விளையாடிங்க வந்துட்டு ஓடியாரு. வா ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜஷிதாவுக்குமே அவள் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். யாரையுமே தொடவில்லை. அவளே வந்து பார்த்தீங்கன்னா அது விளையாடிட்டு இருந்தா எடுத்து. இப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்கார ஆரம்பிச்சு அவளே வந்து பார்த்தீங்கன்னா அரை பெடல் போடுறா. சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வாங்கி வேஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஒரு நாள் தானே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அவளே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட கத்துக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு. சைக்கிள் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பிராண்ட் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்போர்ட்ஸ் அந்த பிராண்டு தான். ஃபர்ஸ்ட் 6,000 சொன்னாங்க. அது 6,500 கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் விலை கொஞ்சமா குறைச்சி பேசி 5,300 வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் வாங்கணும். ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ வாங்கினா ஒரு 7-8 வயசு வரைக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. சரி ஒரே டைம் பெஸ்டா வாங்கிட்டுனா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வாங்க வேண்டாம்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைக்கிளாகவே இருக்குன்னு சொல்லிட்டு 16 இன்ச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜஷிதாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் அவளே ஏறி உட்காந்து அரை பெடலே போட ஆரம்பிச்சிட்டா. தட்டி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் தானாக மூவ் ஆகுது. அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் இருக்கிறதுனால சப்போர்ட்டுக்கு தானாகவே ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட மாதிரி சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதாக்கு. ஜஷிதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்கூல்லாம் வந்து சேர்க்கலான்னு இருக்கும். ஸோ அவள் போயிட்டு வந்தானா அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் விளையாடுவார்ல. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை சைக்கிளாக ஓட்டினா ரொம்ப நல்லது. ஸோ உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். பசங்களோட ஜாலியாக விளையாடுன மாதிரி இருக்கும் அவளுக்கு. ஸோ அதனால் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.